ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட டேஸ்டியான பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சுக்கோங்க. பூண்டு குழம்புக்கு தேவையான பொருட்கள்: 2 தக்காளி வெட்டி வச்சுக்கோங்க, ஒரு கொத்து பூண்டு உரித்து வச்சுக்கோங்க, ஒரு கொத்து சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். புளி கரைச்சதை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வானல் எடுத்து வானல் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கிண்டி விட்டுக்கோங்க. பூண்டு சேர்த்துக்கோங்க. லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கண்ணாடி பதம் வர அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெட்டி வச்ச தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மசிகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. சின்ன கட்டி பெருங்காயத்தை நல்லா உரல் வச்சு நல்லா தட்டி அதையும் சேர்த்துக்கோங்க. அந்த டைமில் சேர்த்திங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். பெருங்காயத்தூள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் 2 சில் தேங்காய் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ரொம்ப கூட்டி வச்சிங்கன்னா மசாலா அப்படியே தீஞ்சிரும். நல்லா எண்ணெயிலே அப்படியே கிண்டி விடுங்க. அரைச்சி வச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க. தேங்காய் விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். தேங்காய் சேர்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கரைச்சி வச்ச புளி கரைசலை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணியாக குழம்பு வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா தண்ணி சேர்க்க வேண்டாம், கட்டியை வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. அப்பப்போ திறந்து பார்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் உப்பு வந்து குழம்புல நல்லா மிக்ஸ் ஆகும். மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க.
இது சுட சுட சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு குழம்பு ரெடி. இன்று பிறந்தநாள் காணும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.